இந்து முன்னணி ஆட்டோ தொழிற்சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் 4ஆம் தேதி காலை 10 மணி முதல் தேனி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேனி பெருவெளம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்து முன்னணி ஆட்டோ தொழிற்சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில துணைத் தலைவர் ஆட்சி கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் மணலி மனோகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தமிழகத்திலே ஒரு சிறந்த தொழிற்சங்கமாக ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம், இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இதுவாக இன்று மாநிலத்துடைய பொதுக்குழு தேனி மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த பொதுக்குழு பல தீர்மானங்கள், ஒரு 13 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கோம். என்னென்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னால், ஆந்திரா அரசாங்கம் ஓலா, ஊப்பர், ராபிட்டோலாம் பன்னாட்டு நிறுவனங்கள் எப்படி ஊடுருவி இருக்கிறதோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தி இன்னைக்கு ஆந்திரா அரசாங்கமே ஒரு ஆப் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆப் மூலமாக ஆட்டோ டிரைவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 15,000 ரூபாய் நிதி உதவி கொடுக்கறதாக சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் அவர்களும் ஆயுத பூஜை அன்னைக்கு ஆட்டோ டிரைவர்களுக்கு சொன்னாங்க. அதுபோல தமிழக முதல்வரும் ஆட்டோ டிரைவர்களுக்கு அந்த 15,000 நிதி உதவி கொடுக்கணும்னு சொல்லி நாடு முழுக்க கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம். அப்படி கையெழுத்து இயக்கமானது நாடு முழுக்க முடிந்தது. இப்போ தமிழக முதல்வர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவர்கிட்ட நாங்கள் ஒப்படைக்க போகிறோம். எதற்காகன்னு சொன்னால், தமிழகத்திலே ஆட்டோ டிரைவர்கள் நசுக்கப்படுகிறாங்க. ஆட்டோ டிரைவர்கள் வாழ்வாதாரமே இல்லை. இந்த சங்கத்தின் மூலமாக இன்னைக்கு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். 13 வருஷமாக ஆட்டோ டிரைவர்களுடைய மீட்டர் கட்டணம் ஏறல. பேசிக்கு ஒரு வண்டி ஓடணும்னு சொன்னால் மீட்டர் போட்டு தான் ஓட்ட முடியும். அப்படி மீட்டர் போட்டு ஓட்டினா தான் பொதுமக்கள் சந்தோஷமாக அந்த ஆட்டோவில் ஏறுவாங்க. அப்பேற்பட்ட அந்த ஆட்டோ டிரைவர்களுடைய வாழ்வாதாரமே மீட்ரு தான். அப்பேற்பட்ட மீட்ரு இன்னைக்கு என்னாச்சு, 13 வருஷமாக மீட்டர் கட்டணம் இல்லை. மீட்ரு 13 வருஷம் ஆச்சு மீட்ரு ஏற்றி, இன்னைக்கு வரையிலும் இல்லை. ஆனால் பெட்ரோல், டீசல், கேஸு எல்லாமே 23 முறை விலை ஏறி இருக்கு. ஆனால் ஒரு முறை கூட மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கவில்லை. அதனால் தமிழக அரசு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கணும், வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். 40,000 ரூபாய், 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு காரு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணுது. 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற காரு தமிழ்நாடு முழுக்க சுற்றுது. 4 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற ஆட்டோ 40 கிலோமீட்டர் தள்ளி போகக்கூடாதுன்றா, உடனே பிடிச்சி போட்டுறாங்க. இது எந்த வகையில் நியாயம் தெரியல. ஒரு சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, நண்பர்கள் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு தேனியிலேருந்து மதுரை வரல போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் போக முடியாது. உடனே அந்த ஆட்டோவை பிடிச்சி வச்சு 1 லட்ச ரூபா அபராதம் பண்ணுறாங்க. இது எந்த வகையில் நியாயம் தெரியல. அதே மாதிரி எஃப்சி கட்டணம் 350 ரூபா இருந்தது, 450 ரூபா ஆச்சு. இப்போ என்னென்னா, புது வண்டிக்கு ரேட்டு கம்மியாக, பழைய வண்டிக்கு 15,000 ரூபா. 15,000 ரூபா கொடுத்து யார் எஃப்சி பண்ண முடியும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆட்டோ டிரைவர்களை வாழ வைக்கிறாங்களா இல்லை ஒட்டுமொத்தமாக சாகடிக்கிறாங்களா தெரியல இந்த அரசாங்கம். காரணம், ஒரு பக்கம் மினி பஸ் விட்டுட்டாங்க, ஒரு பக்கம் இலவச பஸ் விட்டுட்டாங்க. ஆனால் ஆட்டோ டிரைவர்களுடைய வாழ்வாதாரம் இல்லை. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எவ்வளோ முட்டுக்கட்டை தெரியுங்களா? என்ன காரணம்னு தெரியல. காவல்துறை இந்த திமுக அரசாங்கத்துடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியும் ஆட்டோ ஸ்டாண்டு, இப்போ கம்யூனிஸ்டுடைய ஸ்டாண்டெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு யூனிஃபார்ம் இல்லாத வண்டி ஓட்டினா கவலை இல்லை, போலீஸ் பிடிக்கிறது இல்லை. லைசன்ஸ் இல்லாத வண்டி ஓட்டினா போலீஸ் பிடிக்கிறது இல்லை. எஃப்சி இல்லாத வண்டி ஓட்டினா பிடிக்கிறது இல்லை. ஆனால் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் அத்தனை பேருக்கும் அடிப்படையை யூனிஃபார்ம், இன்சூரன்ஸ் எல்லாமே, ஆர்சி புக் எல்லாமே கரண்ட்டில் வச்சு ஓட்ட சொல்கிற ஒரே சங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னால் அது இந்து ஆட்டோ தொழிலாளர் சங்கம் தான். அப்பேற்பட்ட ஆட்டோ டிரைவர்களுக்கு வாழ விடுறதில்லை. தேனியில் மட்டும் 1300 உறுப்பினர்கள் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி இருக்காங்க. தலைவர்களை வரவேற்கணும் அப்படின்னு சொன்னால் அனுமதி இல்லைன்றாங்க, கொடி கட்டணும்னா அனுமதி இல்லைன்றாங்க. மாநிலத்துடைய பொதுக்குழு நடத்துறதுக்கு 1008 முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இந்த தமிழக முதல்வர் பொதுவான முதல்வரா இல்லையா? எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இது ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன். தமிழக முதல்வர் பொதுவானவரா இல்லையா? பொதுவானவர் சொன்னால் அவர் கட்சியில் கூட்டணி இருக்கிறவங்களுக்கு மட்டும் முழு சலுகை கொடுத்துட்டு இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் எங்கே ஆட்டோ தேடப்பட்டாலும் அனுமதிக்கிறது இல்லை. காவல்துறை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்குது. கேட்டால் எல்லாம் மேலிடம்ன்றாங்க. யார் மேலிடம் தெரியல. அதே மாதிரி நிறைய கோரிக்கை வச்சிருக்கோம், 13 கோரிக்கை. இந்த தீர்மான காப்பி நாங்கள் உங்களுக்கு தரோம். இதில் இருக்கிறத நீங்கள் ஊடகத்தின் வாயிலாக கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு ஆட்டோ டிரைவருடைய வாழ்க்கையிலையும் நலவாரியத்தில் அவங்க ரிட்டையர்டு 60 வயசுக்கு மேலே ஆட்டோ ஓட்ட முடியாது. நலவாரியத்தில் பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டோ டிரைவருக்கும் சொந்தமாக வீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். பல்வேறு கோரிக்கைகள் மூலமாக இந்த பொதுக்குழுவில் இன்றைக்கி தீர்மானம் எடுத்திருக்கோம். இந்த கோரிக்கையெல்லாம் தமிழக முதல்வர்கிட்ட கொடுக்க போகிறோம். இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த விஷயத்தை, இந்த தீர்மானத்தில் இருக்கிறத நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னு சொன்னால் ஆட்டோ தொழிலாளர்கள் வாழ்க்கையில் ஒரு நியாயம் பிறக்கும். காரணம், இன்சூரன்ஸு இன்றைக்கி ஒவ்வொரு ஆட்டோக்கும் 10,000 15,000 இன்சூரன்ஸ் பணம் கட்டுறோம். அப்படி 10,000 15,000 இன்சூரன்ஸ் பணம் கட்டி எப்படி வாழறதுன்னு தெரியல. 3 சக்கரம் ஒரு தார்பாய் ரோட்டில் கிடக்கிறான். இன்றைக்கி அடிப்படை தொழிலாளி, ஆனால் அவன் வாழறதுக்கு வழி இல்லை. அதனால் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கிறோம், இந்த பொதுக்குழு வாயிலாக இந்த தீர்மானத்தை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.